ஹலோ கைஸ், இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். எவ்வளோதான் இந்த இடத்த விட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் சலிக்கவே சலிக்கல. அப்படி ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்த பாருங்க, வேற வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற மாதிரி என்னத்த சொல்கிறது. ஆஹா, ஓகே, இந்த இடத்த விட்டு பிரியா விடை பெறுகிறேன். ஓகே, இன்னும் எண்ணற்ற மக்களும் தன்னுடைய ஆசை தீர அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இதை விட்டு போகும்போது என்னால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணுறேன், பாருங்கள். போய் வண்டியில் போய் விளையாடலாம். வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வண்டியில் போகலாம். இப்படியே போலாமா? பார்த்து பொறுமையா. கல்லு மேல கால வச்சுக்கோங்க. எத்தா எத்தா ஆக்சுவலாக இங்கே வரவங்க குதிரையில் வருவாங்க. அந்த குதிரைக்காரங்க யாருன்னு பார்த்து வச்சுக்கிங்க. குதிரை கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு குதிரைலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். அங்கே பாருங்கள், காட்டுதுங்க பாருங்கள், குதிரைங்கெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்குது. எவ்வளோ குதிரை வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த குதிரையில் வந்தவங்க எல்லாரும் அங்கே பாருங்கள், அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் குதிரைங்க அது வரைக்கும் நிற்குது. இப்போ நமக்கு டைம் இல்லை, ஏன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகிறதா இருந்தேன். ஆனால் அங்கே போக முடியாது. இப்போ இதில் பாருங்கள், பாறையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் விளையாடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரோம். அவசரப்பட்டு இந்த தண்ணியை தாண்டிட்டு தண்ணியில் விழுந்துடாதீங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட 2000 அடி ஹைட்டுக்கு வந்துருக்குறோம். திரும்ப ரிட்டர்ன் போகிறது நரக வேதனை ஆகிடும். அதனால் பொறுமையாக ஆற்றை கிராஸ் பண்ண பாருங்கள். ஒரு ட்ராவல்னு வந்தோம்னா என்ன வேலையாக வந்தோமோ அதை மட்டும் பாருங்கள். அதை தாண்டி சாகசம் பண்ணுறேன்ட்டு 7:30 கூட்டிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாத்தா பொறுமையா வா, பொறுமை பொறுமை.
இங்க பாருங்க, ஒரு ஆத்தை தாண்டதுக்கு என்னென்ன சாகசம் பண்ண வேண்டியதா இருக்கு. சாதாரணமா ஒரு ஆத்தை தாண்ட முடியலைங்க. அங்கிட்டு போங்கத்தா. இங்க பாருங்க, அங்க இருந்து அங்க தாண்டலாம். ஐயோ, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எத்தா ஏய், நார வேலை பார்க்காதீங்க போங்க. நார வேலை பார்க்காதீங்க போங்க. வந்துட்டேன். வழுக்குது, கேமரா பறந்துடா. வழுக்குத்தா. கேமரா உடைக்கிறோமா? அதாவது இந்த ஐஸ்ல வந்து 2 வகை இருக்கு. கால் கிரிப்பு கிடைக்கிறது ஒரு வகை, கால் வச்சதுமே வலிக்கு விடுறது ஒரு வகை. என்ன மாதிரி ஐஸ்? சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். எந்திரிங்க. என் தொப்பி போச்சு வேற மாதிரி. கொஞ்சம் பக்கத்துல வா. இது ஐஸுங்க. கையில் வச்சிருக்கிறேன் உரையவே மாட்டேங்குதுங்க. தலையில் வச்சு பார்க்குறேன் உரைய மாட்டேங்குதுங்க. இங்கே வச்சு பார்க்குறேன் உரைய மாட்டேங்குதுங்க. என் நெஞ்சுக்குள்ளேயே போடலாம் போல இருக்குது. இங்கே பாருங்க, எங்கே வச்சாலும் உரைய மாட்டேங்குதுங்க. நம்மளையும் சேர்த்து உரைய வச்சு போடுங்க. உரையவே மாட்டேங்குதுங்க. உருகவே மாட்டேங்குதுங்க. நான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியா சம்பவம் பண்ணா சரி. ஓகே, இப்போ சொல்லுங்க. பாருங்க, தூக்கி தூக்கி என் தலையில எதையா போடுங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு டைம் போகாது. போதும்டா. தலையில உழுவுமா? உழுவுமா? உழுந்துருக்கு. வேற லெவல், வேற லெவல். இங்கேயே ஓட்டிட்டு வந்துருவேன். என்ன தொட்டிங்கன்னா? என்ன தொட்டிங்கன்னா? என் பைக்கை விட்டீங்கன்னா இங்கேயே ஓட்டிட்டு வந்துடுவேன். அங்கே போய் நிப்பாட்டுவேன். ஆனால் விட மாட்டேங்கிறாங்களே. நாட் அலவுட். எடுத்தியா? இருங்க, ரொம்ப தூரம் போகுது. இந்த பாருங்க, சூப்பராக காலெல்லாம் உள்ள உள்ள போகுது. வேற லெவல், வேற லெவலு. ஐயோ ஐயோ, இந்த இடத்துல நான் அப்படியே விழுவலாம் போல இருக்குது.
இங்கே பாருங்க விழுந்து காட்டுறோம் பாருங்க. அப்படியே என்ன 45 டிகிரி அப்படியே விழுகுறோம் பாருங்க. பாருங்க பாருங்க, கேமராவை பார்த்து அடிக்கிறேன், உங்களை பார்த்து அடிக்கிறேன். நீ ஏன் கேமரா விளக்குற? கேமராவில் விழுந்தாலும் பரவாயில்ல. அடிக்கிறீங்க பாருங்க, நான் உங்களை பார்த்து ஐஸ்வர்யம் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கங்க. நீ கேமரா வளர்க்காத. பிடிச்சிக்கங்க. வருது 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 வருது. ஆளுங்கள்லாம் வேகமாக குறைஞ்சிட்டு வராங்க. தண்ணி ஐஸில் கரையிறதெல்லாம் இந்த இடத்துல தான் ஒரு நதியாக உற்பத்தி ஆகி இதில் போய்கிட்டே இருக்குது. பாருங்கள், வேறு லெவலில் தண்ணி சும்மா கிறிஸ்டல் கிளியராக போயிட்டுருக்கு. காட்டுறேன் பாருங்கள். இந்த குதிரைங்கள்லாம் போகிற இந்த பாதையில் தான் போகணும். எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏறி அந்த இடம் போகணும். அங்கேருந்து கொஞ்சம் சமமான பாதை பாருங்கள், அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த இடம் வரைக்கும் ஏறி போயிட்டிங்கனாக்கா அப்புறம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஏறி போகிற இடம் ஒரு 2-3 இடம் தான், கொஞ்சம் சருன்னு போயிடலாம். அதனால் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறுங்க. ஏறி போயிட்டிங்கன்னா இறங்கி போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடம் வந்துட்டிங்கன்னா அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதுவும் ஐஸ் தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஐஸ் தான், இதுவும் ஐஸ் தான். இப்படியே இங்கே திகில தரையிலேருந்து ஐஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. போ பயங்கரமாக உச்சியிலலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மண் ரோடு இருக்கும், நம்ம நடப்போம். ஆனால் இது கூட நம்மளை வலிக்கி விடும். காரணம் என்னன்னா, இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மண் ரோடு மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுக்குள்ளே ஐஸ் இருக்குது, சரிங்களா? பாருங்கள், இது வந்து ஐஸு. கால் வச்சோன்னா சொயின்னு வலிக்கி விடும். இங்கே பாருங்கள், எந்த இடமும் புழுதின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. கால் வச்சோன்னு வச்சுங்க சொயின்னு வலிக்கி விடும். ரொம்ப கவனமாக இருங்க. ஐயோ, செம்ம இடம். இந்த இடம் தாங்க டெக்ஸிலாம் வந்து நிற்கிற இடம், ஏறுற இடம் எல்லாமே. இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டு ஏறிக்கிங்க. நான் வந்தது எப்படின்னா, ஸ்ரீநகர்லேருந்து சௌரான்னு ஒரு இடம் வந்தோம். சௌராங்கிற இடத்துலேருந்து கங்கன் வந்தோம். கங்கன்லேருந்து இந்த இடம் சோனாமர்த்தி வந்தோம். இப்போ நீங்கள் இந்த சோனாமர்த்திலேருந்து ஸ்ரீநகருக்கு டைரெக்டாக இப்போ இந்த நேரத்துக்கு வண்டி கிடைக்காது. நீங்கள் கங்கன் போயிடலாம், கங்கன்லேருந்து ஸ்ரீநகர் போயிடலாம். ஓகே, இந்த இடத்த பார்த்து வச்சுக்கிங்க. வேறு லெவல்.